அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், தற்பொழுது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேலிடம் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. என்ன காரணம்? விவரம். ஓய்வு பெற்ற முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேலிடம் தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சிபிஐ அதிகாரிகள் பதிந்த வழக்கு காரணமாக தற்போது பாலவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 2008ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை அருகே உள்ள ஆலப்பட்டி கிராமத்தில் ஆரோக்கியராஜ் என்பவரின் வீட்டில் அஸ்திவாரம் அமைக்கும் பணியின் போது 6 சிலைகள் கிடைத்தது. இந்த சிலைகளை கைப்பற்றிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்கள் காதர் பாஷா, சுப்ராஜ் ஆகியோர் சிலை கடத்தல் வழக்குகளில் தொடர்புடைய தீனதயாளர் உதவியோடு சிலைகளை விற்று பணத்தை எடுத்துக் கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. சிலையை கடத்தி விற்பனை செய்த குற்றச்சாட்டுக்கு ஆளான அப்போதைய டிஎஸ்பி காதர் பாஷா, கோயம்பேடு சிறப்பு உதவி ஆய்வாளர் சுப்ராஜ் ஆகியோர் கடந்த 2017ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக அதற்கு முன்னதாக 2017ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி காதர் பாஷா பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கிடையே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு பொன் மாணிக்கவேல் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பின் நெல்லையில் பழம்பெரும் கோயில் சிலைகள் கடந்த 2007ஆம் ஆண்டு வெளிநாடுகள் விற்கப்பட்டன. இந்த சம்பவத்தில் டிஎஸ்பி காதர் பாஷாவுக்கு தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் தான் காதர் பாஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் தன்னை பழிவாங்கும் நோக்கில் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி பொன் மாணிக்கவேல் எதிராக வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவின் அடிப்படையில் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றி விசாரணை நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு இந்த வழக்கு சம்பந்தமாக முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது பாலவாக்கத்தில் உள்ள பொன் மாணிக்கவேல் வீட்டில் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.